ஹலோ மக்களே! நான் உங்க சுரேகா. நேத்து வீடியோ போடல. கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால வீடியோ போட முடியல. இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷா புதினா இல்லாததுனால, புதினா நெறைய கிடைக்கும்போதே லேசா நெழல்ல காய வச்சு, திரிச்சு வச்சுக்கிடுவோம். அததான் இன்னைக்கு பிரியாணில நான் போடப் போறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா, ஒரு 1/2 பல்லாரி, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் அதில சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அதில் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கினேன். வதக்கிட்டு கேரட்டு பீன்ஸு ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, புதினாவை ஏற்கனவே நாங்கள் காய வச்சு வச்சுருந்தோம்ல, அது உப்பு, வத்தப்பொடி, கரம் மசாலா போட்டு வதக்கிட்டு, தயிர் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு, 2 கப்பு அரிசிக்கு 2 1/2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன் நான். தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் அதில் போட்டு, தண்ணியும் அரிசியும் சம அளவு வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு, அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அது மேலே வாழை இலை ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்கல எனக்கு. அதனால் இருக்கிற இலைய போட்டு மூடி வச்சுட்டு, மேலே நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி எதையாவது ஒன்று தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆயிடும். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டு ஆரஞ்சு ஒரே சேட்டை. சாப்பாடு கேட்டு ஒரே சத்தம் போட்டுருந்துச்சு. பிரியாணி தம் போட்டு வந்து பார்க்கறதுக்குள்ள கண்ணை மூடி மேடம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பிரியாணி ரெடி ஆகட்டும், ரெடி ஆனதும் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு, அதுக்குள்ளே நான் ரசமும் பருப்பும் சேர்த்தே வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிரியாணி பிடிக்காது அப்படிங்கிறனால, கொஞ்சம் சாதம், ரசம், பருப்பு எல்லாம் வச்சு, மத்தியான சாப்பாட்டை ரெடி பண்ணுன உடனேயே மேடமை எழுப்பி, மேடம்க்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னக்கூட்டியே மேடம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் வேறு வேலை இருந்ததுன்னு அந்த ஒர்க்கை பார்த்துட்ருந்தேன். இவங்க ஒரே ஆட்டம். கிட்ட வந்து படுக்கிறது, மடியில ஏறி படுத்துக்கிறதுன்னு நல்ல சேட்டை பண்ணும். அது நல்லா சேட்டை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அது கூட விளையாடிட்டு இருக்கிறதுல நேரம் போகிறதே எங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், அது எவ்வளோ அழகா விளையாடுதுன்னு பாருங்கள். நம்ம கிட்ட வந்து தான் தூங்கும், நம்ம கிட்ட வந்து தான் படுக்கும். நல்லா விளையாடுவா. நல்லா தூங்கியாச்சு. நல்லா வயிறு முட்ட சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு. சரி தூங்குது, நம்ம கொஞ்சம் விளையாடுவோன்னு விளையாடுனதுக்கு கடிக்க வந்துருச்சு. உங்கள் வீட்டில் ஏதாவது இதே மாதிரி பெட் அனிமல்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே! நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.